இந்த பெரிய இலையை வெட்டி நான் இன்றைக்கு பெரிய விருந்து சாப்பிட போகிறேன். மக்களே பாருங்க, பீட்ரூட்டு பூசணி, முருகா, கந்தா, கதிர்வேலா, கார்த்திகேயா, உண்ட புண்ணியத்துல எனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிட்டு. ஹலோ மக்களே, வணக்கம். என்னடா கத்தியோட வந்திருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ வாழையில் வெட்ட போகிறேன். இன்றைக்கு வந்து கந்த சஷ்டி முடிஞ்சு பாருன்னு எங்களோட அம்மா விட்ட தான் பெரிய விருந்தொண்டு வைக்கிறாங்க. ஸோ அம்மா விட்ட போய்க்க வந்து சும்மா ஒரு தட்டோட போக முடியுமா, இல்லாட்டி அவட தட்டில் சாப்பிட முடியுமா? ஸோ அதனால தான் எங்களோட விட்டு இருக்கிற வாழையில வெட்ட போகிறேன். வாங்க ஒரு பெரிய இலையை வெட்டிட்டு போகிறேன். பாருங்க, இந்த பெரிய இலையை வெட்டி நான் இன்றைக்கு பெரிய விருந்து சாப்பிட போகிறேன். பாருன்னு கந்த சட்டி முருகண்ட சாப்பாடு சாப்பிட போகிறேன். வாங்க என்னென்ன சாப்பாடு பார்ப்போம். ஓகே, வாழையில வெட்டியாச்சு மக்களே. இப்போ என்னுடைய கார்டனில் என்ன முளைச்சிருக்கோன்னு காமிக்கிறேன்னு பாருங்கள். இது அந்த அவ்வூக்கா மரம் பாருங்கள், வந்துட்டு பூசணி பாருங்கள். இது பூசணி, ஆனால் பூசணிக்காய் தான் இன்னும் வரையில. அம்மாகிட்ட வந்தாச்சு. ஆமாம் ஆமாம், இலியோட வந்தாச்சு. சாப்பாடு ரெடி ஆக்கியா? சாப்பாடு கொண்டு வாங்க மக்களே. வாழையில ரெடி, சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான். சோறு வந்துட்டு சோறு போட்டாச்சு. மிச்சத்தை கொண்டு வாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. போங்க, லேட் பண்றாங்க மக்களே. சோறு போட்டாச்சு. பருப்பு, பூசணிக்காய். இது என்ன? இது எனக்கு பிடிக்காது. என்ன இது? என்ன பாரு, இந்த முருங்கை வரையா? சரி, அது போட்டு குழம்பு வேற. வெண்டிக்காய், கருணக்கிழங்கு, அப்பளம், மிளகாய். பக்கத்து வீட்டுக்காரா கொண்டு வரது? கொண்டு வர வடை, கத்தரிக்காய் பொரியல், வடை. மக்களே எல்லாம் ரெடி. வடை, மிளகாய் பொரியல், அப்பளம் பொரியல், கருணக்கிழங்கு, பருப்பு. அடுத்தது எல்லாம் ரெடி. இந்த டிவியை கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா இன்னும் ரெடியா இருக்கும். கிட்ட இருக்கா? வாங்கப்பா, கிட்ட காட்டுங்க. இருக்கா? பாருங்க, சாப்பாடை காட்டுங்க. பாருங்க மக்களே. சரியா மக்களே? பாருங்க, பீட்ரூட்டு, பூசணிக்காய், கத்தரிக்காய், கடலைக்கறி. அடுத்த இது கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, பருப்பு, வடை. இது என்னம்மா? இது முருங்கையில. அடுத்தது பொரியல், பாயாசம், அப்பளம், மிளகாய், வடை. வணக்கங்க. ஓகேமா? முருகா, கந்தா, கதிர்வேலா, கார்த்திகேயா, உண்ட புண்ணியத்துல எனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிட்டு. கந்த சஷ்டி விரதம் பிடிச்ச எல்லாருக்கும் நீங்கள் வேண்டியதெல்லாம் அனைத்தும் கிடைக்கட்டும். முருகனின் அருளால் எனக்கு சாப்பாடுக்கும் கிடைச்சிட்டுது. முருகா, ஓம் சரவணபவா. மக்களே, விரதம் பிடிச்சா அம்மா விட்ட போய் சாப்பிடுங்க. வீட்டில் சமைக்க வேணும்ல. அப்படியே ஒரு வாழையிலையை வேண்டிட்டு வந்து அப்படியே குழச்சிட்டு மரக்கறியை இப்படி அடித்தா சும்மா
ஆஹா முருகா. ஓகே மக்களே, சாப்பிட்டாச்சு. இதான பாயாசம். அப்படியே ஒரு கரண்டி கொண்டு வாங்கம்மா. மக்களே சாப்பிட்டாச்சு. இப்போ பாயாசம் சாப்பிட போகிறேன். பாயாசம் அம்மாட பாயாசம். பாயாசம். சரி, அம்மாட விரதம் முடிஞ்சுதோ? அப்பா சாப்பிட்றார். அப்பா வாழை இலையிலே அப்பாவும் சாப்பிட்றார். இப்போ யார் விரதம் பிடிச்சது? அம்மாவை விரதம் பிடிச்சது. எப்படி போச்சுது விரதம்? முருகன் அருள் கொடுத்தாரா? என்ன இப்போ கேட்டிருக்கிறீங்க தரப்பா. ஓகே மக்களே, முருகண்ட புண்ணியத்தாலயம் அம்மாட புண்ணியத்தாலயம் நல்ல ஒரு சாப்பாடு பாயாசத்தோடு இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சாச்சு. அடுத்த உங்களோட வீட்டில் யாரையும் கந்த சஷ்டி விரதம் பிடிச்சிங்கன்னா சொல்லுங்க, தாராளமாக வந்து நான் சாப்பிட்டு போகிறேன். முருகனுக்காண்டி நான் உங்களோட வீட்டை வந்து சாப்பிட்றேன். முருகன் உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் வல்ல ஆசீர்வாதங்கள் தரட்டும். எல்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் தரட்டும். முருகா டாக்டா பாய்.